இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. குத்தாரி உங்க வீட்டுல வைக்கப்புள்ள குத்தாரி எங்க வீட்டுல போடல வீட்டுல மாடு இல்லையே. அதை வித்து தின்னுட்டு நீ. ஆமா, நீ மட்டும் புடுத்துறீங்களா? ஏய் இட்லி முன்னெல்லாம் 2 ரூபாய்க்கு போட்டாங்க, இப்ப 2 ரூபா இட்லி 10 ரூபா. இட்லியா? என்ன சொன்னா? இட்லி இட்லி இட்லியா? பிட்லி. இதெல்லாம் என்ன தெரியுமா? என்னங்க? இது தாள மேளங்கள். ஓ தாம் தூம். அப்படியே நான் வெளியே வந்தாவே அப்படியே தாம் தாம் தீபம் இருக்க வேண்டும். ஏய் போயிட்டாங்க. நீங்க தான தாம் தூம். நான் வெளியே வந்தாவே சொந்தத்துக்கு மட்டும் எவ்வளவு போனாங்கன்னு பாருங்க. ஐயோ அப்பா போயிட்டியா? ஐயோ ராஜாவு அப்படியே மாறு அப்படியே அடிச்சுக்கோங்க குப்பு குப்புன்னு. அப்பதான் தண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்கன்னு. ஆனா எளவு மட்டும் ஏசவத்து போட்டு பாரு. சரி, அந்த சமாசாரத்தை எதுக்கு நீ பாக்குற? அதுக்குதான் இவ்வளவுதான் போறது. நீ ஆளு, நீ என்ன ஆளு? உங்க பேரை நான் சொல்லுங்க. அன்பா, என் பெயரோ நாயசேகரன் என்று சொல்லலாம். ஓ நாடசேகரன். அன்பா, எனது பெயரோ தனசேகர மன்னன். போதும், ஒரு ஐட்டம் போட்டா 100 ஐட்டம் போட்ட மாதிரி. என்பா, அப்படி இருந்தாலும் 10 மாதம் 300 நாள் 3000 அசவினாடி பெற்றெடுத்தாரு என் தாய் தந்தை. யார் தெரியுமா? சொல்லட்டுமா? அன்பா, யார் தெரியுமா? தண்ணி புண்டையாட்ட எதுக்கடா காட்டு? இவனுக்கு வளர்ந்துச்சுடா புழுலு. சொல்லுங்க. சொல்றேன். பத்து மாதத்தான் சுமந்து
எந்த வயசுலயும் பரவாயில்ல பரவாயில்ல பசங்க. என்ன சொல்ற? பரவாயில்லைங்க. நீ சொல்றது பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குதே. உன் பார்வையே சரியில்லை. ஆமா, மொழியே சரியில்லை. திருட்டு மொழி. ஆமா, உன்னை விட திருட்டு கொண்ட நானு. என்னை 10 மாதம் 300 நாட்கள் உப்பாரன் தசநாடி அங்கத்திலே பாடாத பயிர் வருந்தமிழா சுமை என்று மனதார கோட்டை கட்டி என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அந்த புண்ணியவதி குடியிருந்த கோயில் தேவத்தாய் யாரு யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க. என்பா என் தாயாரோ நல்ல தங்காள். தாய் நல்ல தங்காள். ஆமா. தந்தை தந்தை காசி மன்னன். காசி மன்னனுக்கும் ஆமா நல்ல தங்காளுக்கும் நீங்க எத்தனை பேர் பிறந்தீர்கள்? என்பா நாங்கள் சரியாக 7 பேர் பிறந்தோம். உங்களை மாதிரியாவா? ஆமா ஆமா 7 பேர். ஆமா. யார் யார் தெரியுமா? யார் யாரு? ஞானசேகரன், தனசேகரன், குணசேகரன், சந்திரசேகரன், இப்படி நாங்கள் 7 பேர் பிறந்தோம். ஓ 7 பேர். ஆமா. அந்த 7 பேர்த்தையும் அதி சீக்கிரமாக உன்னுடைய அப்படி இருந்தாலும் நாங்க எந்த நாட்டை சேர்ந்தவர் தெரியுமா? எந்த நாடு? வா சொல்றேன். வாடு. நண்பா நானும் தேசமதி உங்க நாடு சொந்த நாடு எந்த நாடு? புரிந்தா என்ன? சொல்லுங்க பாக்கலாம். நண்பா எங்களது நாடோ காசு கொளுத்த நாடு. காசிக்கே கொளுத்த நாடு. ஆமா. காசி நாடு. காசி நாடு. ஆமா. காசி நாட்டை ஆண்டு வரக்கூடிய நண்பா அப்படி இருந்தாலும் ஆமா நீ தாய் தந்தையை சந்திக்க வேண்டும். புறப்படுங்க போலாம். வா போலாம். அதற்கு முன்னதாக என் தந்தைமார்களை சந்திக்க வேண்டும். வா போலாம். இப்பொழுது குணசாகரன் சபை தர்பார் மன்றம்
நல்லா தாங்கறேன். சௌக்கியமா? நல்லா தாங்க பாக்குறேன். அமைச்சரே, நான் தர்பார் சபைக்கு வந்திருக்கின்றேன். ஆமா. என்னை அறிந்தாயா அல்லவா? நாளைக்கு தான் போய் அறியணும். என்னது? 1/2 கிலோ எடுத்து. என்ன? திண்ணையை பிடிச்சி நடக்கும் போது என்ன பண்ண நான் திண்ணையை பிடிச்சி நடக்கும் போது வேணும் போ. சவுண்ட் நல்லா வருது இன்னைக்கு. சவுண்டா வருது. அவனுக்கு எதுக்கு 10 ரூபா கொடுக்குறேன்? எனக்கு கூட சாவு.
இங்க திரளாக கூடி இருக்கும் மாபெரும் தெய்வீகமான சபை. எப்படி மாபெரும் புண்ணிய சபை. இச்சபையில் ஆற்றோர் முதல் சான்றோர் வரை, சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைத்து ஊர் பொதுமக்களும் அமர்ந்திருக்கின்றனர். இச்சபையில் எதுக்கு நீ சும்மா வந்து நின்று இருக்கிற? நான் எப்படி சொல்றேன்னா அதே மாதிரி சொல்லணும். ஒரே வாங்க புளித்தி. தேவையா சொல்லுங்க. இச்சபையில் ஆற்றோர் முதல் சான்றோர் வரை, சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைத்து ஊர் பொதுமக்களும் அமர்ந்திருக்கிறேன். ஸ்ரீ கரிய பெருமாள் துறை கலை அரசி நாடக சபாவின் சார்பாக எங்களோட முத்தான முதற்கண் அப்படி இருந்தாலும் தர்பார் சபைக்கு வந்திருக்கின்றேன். பெயர் தெரியுமா? சொன்னால் தெரியும். சொல்லட்டுமா? பாருங்க அடிக்கிறாரு நாட்ட வளர்த்து அடி கழுத்துக்கு மண்டை
அமைச்சரே நான் இங்க பேர் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ எதுக்கு அங்க போய் உட்கார்ந்த? உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க? எதுக்கு நீ வேலைக்கு வர? கூப்பிடா சொன்னீங்க அப்படியே ஒரே சொரு போனா போயிட்டு போது பூப்பதி விடுப்பேன். அடியில் அப்படி ஒரு சேட்டை காப்பி அமைச்சரே என் பெயரை சொல்ல வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அப்படியே அட்ட அட்ட போட கிடு 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 இருக்க வேண்டும். புண்டையெல்லாம் அடி எதுக்கு? ஏய் எதுக்கு? நான் காலையில காட்டியும் ஒண்ணு சாகு பையில போட்டு மூட்டை சவுண்ட் எடுக்குதா நல்லா வருது. நீங்க பாத்துட்டு இருக்க அமைச்சரே என்னுடைய பேரும் குணசேகரன் என்று சொல்லலாம். குணசேகர மன்னனுக்கு அமைச்சரே என்ன தெரியுமா? ராஜசேகரன் என்று சொல்லலாம். ராஜசேகர மன்னனுக்கு காலையில சாகு பையில கட்டி போன அமைச்சரே என்ன 10 மாவு 3 நாள் 3000 வாழாத போய் வருத்தப்பட சொல்லிட்டு அந்த காலம் அந்த பசங்களை முன்ன எழுப்பிடு. அம்மியே அமைச்சரே என்ன 10 மாவு 3 நாள் 3000 வாழாத போய் வருத்தப்பட சொல்லிட்டு சொல்லு சொல்லு என்னன்னு பாமலண்ணா சொன்னல அத அப்படியே திருப்பி சொல்லு. யாருக்காரங்க சொல்லு. என்ன 10 மாவு 3000 வாழாத போய் வருத்தப்பட சொல்லி தொலைமே தண்ட கேட்டாலாமா ஒரு குண்டை புரியலடா நல்லா சொல்றேன். எல்லாதே நான் சொல்றேன். நான் சொல்லட்டுமா? தோள் மீது தொட்டில் கட்டி தலைமையில் நடக்க வைத்த தாய் தந்தை என்ன தெரியுமா? எப்படி? தெரியுமா என்ன சொல்லு. சொன்னால் தெரியும். சொல்லட்டுமா? வா சொல்லு.
நிறைய சம்பளம். என்ன சம்பளம்? ஆளுக்கு உங்களுக்கு பேட்டா. என்னது? பேட்டாடா. சரி எவ்வளவு? ஒன்னும் இல்ல, ஆளுக்கு ஒரு டப்பா. என்னது? துபாக்குறான் பால்டா மருந்து. 2 டப்பா வாங்கி கொடு. எதுக்கு? காட்டு கடிக்கிறதுக்கு. எந்த காட்டுக்கு? இல்ல குடிச்சு சாவு. அத்தானுக்கு ஒரே வழி. நண்பா தாயாரோ நலத்தங்கால் தந்தை காசி மன்னன் இருவருக்கும் எத்தனை பேரு? 7 பேரு. உங்களை போலவே. அப்படி இருந்தாலும் நாங்கள் எதுக்கு வந்த தெரியுமா? எதுக்கு வந்தீங்க? எங்க அண்ணனை சந்திக்க வேண்டும். ஓடியாங்க 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 அந்த பண்ண ஓடியாங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.